காய்ஸ் ஒரு தரமான ஹாரர் படம் இப்போ ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹக்கும் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்டட் ஹோட்டலில் மையமாக வச்சு எடுத்த ஒரு படம். அதாவது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை வந்து எழுதி முடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா அவரோட பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்ற சொல்லலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அயர்லாண்டில் ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணுறாரு. அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஷூஸ் அப்படின்ற ஒரு ரூமை பற்றி அவர் வந்து கேள்விப்படுறாரு. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அமானுஷ்யமாக இருக்குன்ற சொல்லலாம். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரூமில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத அவர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் அந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா மாயமாக மறைஞ்சு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து நடக்குது, அந்த ரூமில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, கடைசியாக அந்த புக்கை எழுதி முடிச்சாரா இல்லையா, கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக அந்த ஹாண்டட் ஹோட்டல்ன்றதை வச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதை சொல்லணுன்றதுக்காகவே படத்தில் 3 to 4 சீன் வந்து பார்த்தீங்கன்னா நறுக்குன்னு வச்சிருக்காங்கன்ற சொல்லலாம். அந்த லெவலான ஸ்கேரி மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வச்சிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். முக்கியமாக அந்த ஹோட்டலில் ஸ்டேஜிங் பண்ண விதமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சுன்ற சொல்லலாம். அந்த ஹோட்டலில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக டெஃபினட்டாக ட்ரை பண்ணலான்ற சொல்லேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே தாண்டி பயங்கரமான ஒரு ஹாரர் மூவியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5க்கு 3.5 கொடுப்பேன். அண்ட் இந்த மாதிரி தரமான படங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.